தமிழகத்தில் ஏப்ரல் 1 முதல் பல்வேறு புதிய மாற்றங்கள் அமலுக்கு வருது. இது பார்ட் 2ங்க. பார்ட் 1 கொடுத்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னமான அப்டேட் அப்படின்னா, அதாவது நீங்கள் கேஸ் சிலிண்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் கேஸ் சிலிண்டர் கூட கேஒய்சி பண்ணுற மாரி இருக்கும், ஆதார் லிங்க் பண்ணுற மாரி இருக்கும். அப்படி நீங்கள் ஆதார் லிங்க் பண்ணாமல் விடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸ் புக் பண்ண முடியாது, கேஸ் கிடைக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வருடாந்திர உங்களுக்கு ஆனுவல் பாஸ் இருக்குது பாருங்கள், டோல்கேட்கான ஃபாஸ்டேக் பாஸ். அது 75 ரூபாய் உயர்த்தி அமைச்சிருக்காங்க. 3075 ரூபாய் ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டோல்கேட்டில் இதுக்கப்புறம் கேஷை கொடுத்து நீங்கள் கடந்து போக முடியாது, யூபிஐ அல்லது ஃபாஸ்டேக் பயன்படுத்துங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. பேன் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஆதார் மட்டும் வச்சு பேன் கார்டு அப்ளை பண்ண முடியாது, டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃபாக நீங்கள் கூடுதலாக நீங்கள் அட்டாச் பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதேமாதிரி ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பேன் கார்டில் நேம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதேமாரி தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் வலி நிவாரணிகள் மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்புகள் மருந்து இருக்கு பாருங்க, அதோட விலைகள் வந்து உயருது, 0.65% உயர்த்துறாங்க. ஏப்ரல் 1 முதல் வருமான வரிகள் நிறையா அமலுக்கு வருதுங்க. இதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் இயர் அதேமாரி அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு நம்ம 2 இயர் இருந்துச்சு. இப்போ டாக்ஸ் இயர்னு ஒரே இயரை கொண்டு வராங்க. அதேமாரி சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு திருத்தப்பட்ட வரி விலக்குகள் இருக்குது, ஹெச்ஆர்ஏ கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஐடிஆர் தாக்கல் பண்ணுறதுக்கான கால அவகாசம் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. நிறையா மாற்றங்கள் அமலுக்கு வருதுங்க. அதேமாரி நிறையா புதிய ஃபார்ம்ஸும் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேன் கார்டாக இருக்கட்டும், ஐடி ஃபைல் பண்ணுறதுல நிறையா பழைய ஃபார்மை தூக்கிட்டு ஏப்ரல் 1 முதல் புதிய ஃபார்ம்லாம் அமலுக்கு வருதுங்க. ரயில்வே டிக்கெட்டில் புதிய மாற்றத்தை கொண்டு வராங்க. அதாவது நீங்கள் ரயில்வே டிக்கெட் கேன்சல் பண்ணுறீங்க, அதாவது ரயில் புறப்படுவதற்கு 8 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் டிக்கெட் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா ரீஃபண்ட் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 24 hours to 8 மணி நேரத்தில் ரத்து பண்ணுறீங்க அப்படின்னா 50% ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. 22 to 24 மணி நேரத்தில் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 75% ரீஃபண்ட் பண்ணும். மேலுமே ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருது. இதேமாரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிடில் பர்த் புக் பண்ணுறீங்க அப்படின்னா மிடில் பர்த்தை நீங்கள் தூங்குவதற்கு 8 மணிலேருந்து காலைல 6 மணி வரைக்கும் தான் பயன்படுத்த முடியும், மற்ற நேரங்களில் தூங்க முடியாது அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருது. இது வந்து பார்ட் 2, பார்ட் 1 கொடுத்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.